மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட உழைப்பாளிகளை நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. கல்லை கூட கனியாக்கக்கூடிய பொறுமைக்கும் எதையும் தாங்கும் இதயத்திற்கும் சொந்தக்காரர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை அனுபவித்த முதல் ஒரு நபராக இருப்பது இந்த மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அனுசரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த மகரம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான குணங்கள் சில இருக்கும். மகரம் என்றாலே உழைப்புத்தான். சனியின் ஆதிக்கம் உங்களை ஒரு பாறையை போன்ற உறுதியுடைய ஒரு மனிதர்களாக மாற்றி கொடுத்திருக்கும். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ தடைகள், வெயில் காலங்கள், குளிர்காலங்கள் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் தாங்கி கொண்டு வாழ்க்கையில முன்னேறி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டு தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் நல்ல ஒரு நிலையை உங்களால் எட்ட முடியாமல் இன்னும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில பொறுமை என்பது அதிகமாகவே உங்களுக்குள்ளே இருக்கும். எதையும் அவசரப்பட்டு நீங்க செய்ய மாட்டீங்க. காலம் கனியும் வரை காத்திருக்கக்கூடிய பக்குவம் உங்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நிதானமான சில செயல்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பண்ணுவீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வெளியில் சொல்லாமல் அமைதியாக அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே நடந்து கொள்வீங்க. நேர்மையான ஒரு குணங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். தவறான வழியில் வரக்கூடிய கோடி ரூபாயை விட உழைப்பில் வரக்கூடிய ஒரு ரூபாய் தான் உங்களுக்கு பெருமையாக தெரியும். அதை அப்படித்தான் நீங்கள் இதுவரைக்கும் சாகும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. மற்றவர்களின் பணமானது எனக்கு வேண்டாம், நான் உழைத்துத்தான் சாப்பிடுவேன், இல்லை என்றால் எனக்கு அந்த சாப்பாடே வேண்டாம், நான் செத்து விடுவேன் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்திற்காக சிந்திய ரத்தமும் வியர்வையும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே நடந்திருக்கும். பிறந்ததிலிருந்தே மகரம் ராசியினருக்கு பொறுப்புகள் அதிகமாகவே தாங்க இருந்திருக்கும். மற்றவங்க விளையாடி திரிந்த ஒரு வயதில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் பாரத்தை சுமக்க தொடங்கியிருப்பீங்க. ஆனால் அதுவும் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று உங்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் அதுவும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். தியாகத்தின் எல்லைகளையும் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கென்று ஒரு புதிய ஆடை வாங்க கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ வேண்டியதை நீங்கள் உடனே செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கென்று உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பணத்தை செலவழிக்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்க யோசிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவே நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் மற்றவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்றால் மட்டும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி அதிபதியாக இருப்பதால் ஓய்வில்லாமல் உழைப்பதே உங்களுடைய விதியாக இதுவரைக்கும் இருந்திருக்கும். இரவும் பகலும் பாராமல் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் சிந்திய இரத்தங்கள் இன்று உங்களுடைய குடும்பம் இருக்கும் ஒரு கௌரவமான நிலைக்கு அஸ்திவாரமாக மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவோ இழந்திருப்பீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ அடிகள், அவமானங்கள் அனைத்தையும் பட்டுத்தாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஆனால் அந்த நிலைமையில நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க என்பது யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எந்த அளவுக்கு வலித்தது என்பது. ஏன் தெரியுமா நீங்கள் எல்லாத்தையும் செய்தீர்கள்? மகர ராசிக்கு கடமை என்பது ஒரு வேதம் போன்று அனைவராலும் பார்க்கப்படும். நம்மால் நம் குடும்பம் தலை நிமிர வேண்டும் என்கிற ஒற்றை லட்சியம் தாங்க உங்களை இத்தனை கஷ்டங்களையும் தாங்க வைத்தது. ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள 1000 கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருந்தால் அதனையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தானாகவே எதுவாகவும் நடந்து விடாதுங்க. நீங்கள் ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் சில நல்ல வாய்ப்புகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியுங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் விடிவு இதுவாகத்தான் மகரம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மகரம் ராசி நேயர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வின் ஒரு திருப்பு முனை நாளாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு அமைய போகிறது. சனியின் தாக்கம் மற்றும் குருவின் சுபபார்வையின் பலனால் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இனிமேல் வைக்கப் போகிறது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நிச்சயமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் எப்போது விடிவு வரும் என்று காத்திருந்த உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.
உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் உங்களை தேடியும் வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்குள்ள திறக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அல்லது உத்தியோக உயர்வு உங்களை தேடி வந்துவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் மூடி கிடந்த பல வாய்ப்புகள் இப்போது தானாகவே திறக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில சில விஷயங்களையும் நீங்க புரிந்து கொண்டும் அதன்படி எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே கிடைத்துவிடும். ஒரு வீடு கட்ட வேண்டும், கடன் தீர வேண்டும் அல்லது பிள்ளைகளின் திருமணத்தை நடத்த வேண்டும் என நீங்கள் எதற்காக இத்தனை காலங்கள் உழைத்தீர்களோ அதற்கான நிதி ஆதாரங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ஒவ்வொன்றாக உங்களுடைய கைக்கு வந்துவிடும். அதனால் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அனைத்துமே உங்களுக்குள்ளே தெரிந்துவிடும். அதன்படி தாங்க நீங்களும் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதற்காக இவ்வளவு உழைப்புகள், இவ்வளவு கடினமான செயல்கள் என அனைத்தையுமே செய்து வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையுமே நீங்கள் செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே தாங்க நல்ல ஒரு திருப்பு முனைக்கு வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களை உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் உங்களுக்குன்னு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மன நிம்மதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். இனம் புரியாத பயம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கவும் ஆரம்பிக்கும். ஒரு தெளிவான பாதை உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கும். தெளிவான பாதை உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் நிச்சயமாக முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. கௌரவம் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை ஒரு உழைக்கும் இயந்திரமாக மட்டுமே பார்த்த உறவுகள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களை அருமையை உணர்ந்து உங்களுக்குன்னு ஒரு உரிய ஒரு மரியாதையை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு வரக்கூடிய கௌரவமான சில மதிப்புகள் உங்களை தேடி இந்த ஒரு நாளுக்கு பிறகு வரவும் ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு பலன்களும் கிடைக்கும். பல வருடங்களாக நீங்கள் செய்த தர்மங்களுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் இப்போது ஆசீர்வாதமாக மாறி உங்களுடைய தலைமுறையை இது காத்து கொடுக்கும். வாழ்க்கையில் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து விடுங்க. இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து காருங்கள். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. ஒரு வெள்ளை நிற பேப்பரை, காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என் கடன் பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்று 8 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக இதனை 8 தடவைகள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பேப்பரை எழுதி வைத்தால் மட்டும் போதாதுங்க. இதனை நீங்கள் மனதார உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமைந்து விடியற் காலை நேரத்தில், சனிக்கிழமை நாட்களில் விடியற் காலை நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு முன்பு நீங்கள் இந்த ஒரு காகிதத்தை எடுத்து ஒரு 8 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். இந்த ஒரு காகிதத்தை மடிக்கும் பொழுது அந்த காகிதத்திற்கு உள்ளக்க எள் இருக்கல்லவா, எல்லை ஒரு 9 எண்ணிக்கையில் எள்ளுக்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இது கருப்பு துணியில் வைத்து அந்த ஒரு காகிதத்தையும் நீங்கள் கட்டி நீங்கள் சனிக்கிழமை கோவிலுக்கு அருகில் உள்ள மரத்தில் தொங்க விட்டு கொள்ளலாம். உங்களுடைய கோவில் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் கோவிலில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு அருகில் இதனை மட்டும் நீங்கள் கட்டி தொங்க விட்டாலே போதுங்க. நீங்கள் எழுதியதை நீங்கள் கட்டி தொங்க விடும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பணமும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்தும் விடுங்க. ஆனால் இதை நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் செய்யணும். இதனை செய்து மட்டும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். சனிக்கிழமை நீங்கள் இன்னொரு வழிபாடும் செய்யணும். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் வழிபட்டு பாருங்கள். போதுமான அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. இதுவே உங்களுடைய உழைப்பின் சிகரமே மகரமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீர் துளைகள் ஒவ்வொன்றும் இனி வைரங்களாக மாறப்போகிறது. இனிமே உங்களுடைய வெற்றியின் தொடக்கத்திற்கான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அஞ்சாதே, உங்களுடைய அதிபதி உங்களை கைவிட மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் நடந்து பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இதனையும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு பேரும் புகழையும் நிச்சயமாக பெற்றுவிடும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். விட்டாலே போதுங்க. நீங்கள் எழுதியதை நீங்கள் கட்டி தொங்க விடும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பணமும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்தும் விடுங்க. ஆனால் இதை நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் செய்யணும். இதனை செய்து மட்டும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். சனிக்கிழமை நீங்கள் இன்னொரு வழிபாடும் செய்யணும்.
சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் வழிபட்டு பாருங்க. போதுமான அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. இதுவே உங்களுடைய உழைப்பின் சிகரமே மகரமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீர் துளைகள் ஒவ்வொன்றும் இனி வைரங்களாக மாறப்போகிறது. இனிமே உங்களுடைய வெற்றியின் தொடக்கத்திற்கான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அஞ்சாதே, உங்களுடைய அதிபதி உங்களை கைவிட மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் நடந்து பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இதனையும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை